அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி குதிரைவாலி பொங்கல். வெண்பொங்கல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 டம்ளர் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். கூடவே 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி தொட்டெல்லாம் போகிற அளவுக்கு கழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். சைட் பை சைடாக நான் உலை கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட செய்யலாம். பருப்பையும் அரிசியும் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பருப்பையும் அரிசியும் போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அரிசி இந்த அளவுக்கு வெந்திருக்கு. நல்லாவே வெந்துருச்சு. இந்த தண்ணி மட்டும் சுண்டணும். அதுக்காக நம்ம அப்படியே உள்ள விட்டுடலாம். அடுப்புலேயே வச்சு அப்படியே தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா வந்துடுச்சு. அடுத்தது தாளிப்பு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதும் அதில் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நெய் உருகி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி ஆட் பண்ண இஷ்டம்னா இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை நாம் வேக வச்சுருக்க பொங்கலுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான உப்பும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.